இப்படி ஆகணுமா? வண்டியை வேற சர்வீஸ் கொடுத்தது தப்பா போச்சு. ஒரு கடை இருக்கு. Please subscribe this channel. 30 ரூபாய்மா. அண்ணா இங்கேம்மா, என்னாச்சுங்க? அந்த பொண்ணு ஆட்டோல ஏறும்போது போனுக்கு போன் அங்க வைங்க. வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். Please வேலையை subscribe this செஞ்சியான்னு கேட்டுட்டே channel. இருக்கேன். உன் கையில அந்த போன் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தாண்டி. போயிடுச்சு. என்னடி சொல்ற? ஆ, இல்ல அது ஒரு ஆபீஸ் கூட போல. முதல் வேலையா பீச்சுக்கு தான் போனேன் இருக்கேன். அதான் ஆட்டோல போயிட்டு இருக்கேன். வித்யா, நல்ல ஆழமான இடத்துல தானே போ. தேங்க்ஸ் டி. இப்போதாண்டி எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஐயோ, அந்த போன் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு போல இருக்கே. நாளை என்ன பிரச்சனை வந்துட போகுது. அதுல இருந்து சீக்கிரட்டே வெளியே வந்துருச்சு. கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. Please subscribe this channel. இல்ல. இப்பெல்லாம் அதிகமா நீ ஷோரூம்க்கு வரதே இல்ல. அடிக்கடி கிளம்பி எங்க பாத்துக்கணும். நான் டீலர்ஸை பார்க்க போயிட்டா கடையில யாரும் இருக்க மாட்டாங்களே. அதான் நம்ம கடையில நிறைய ஸ்ரீ டீலர்ஷிப் எல்லாம் எடுத்திருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் இன்னைக்கு எங்கேயும் போகல. இங்க பாருங்க, புது ஸ்டாக்ல இன்னைக்கு வந்துரும். அது எல்லாத்தையும் டிஸ்ப்ளேல வச்சிருங்க. சாக்லேட்லாம் இல்ல. நம்ம கடையை ஓபன் பண்ணும்போது இந்த பை நம்ம கடை வாசல்ல இருந்தது சார். அட என்னங்க நீங்க, ஒருவேளை கஸ்டமர் ஏதாவது விட்டுட்டு போயிருப்பாங்களோ? இது எப்படி நம்ம கடைக்கு வெளியில கீழ வச்சது? தெரியலையே சார். Please subscribe this channel. சாதாரண முட்டை மாதிரி தெரியல சார். இதுக்கு முன்னாடி எங்க அப்பா ஊர்ல கடை வச்சிருந்தாரு. ரொம்ப வசதியா இருந்தோம். அந்த வியாபாரம் நல்லா போயிருந்தா எது தொட்டாலும் நஷ்டம். ஒரு நாள் எங்க கடை பின்னாடி இருந்து இதே மாதிரி முட்டை எடுத்தோம் சார். செய்வேனா இந்த பில்லி சூனியம் எல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியா? ஆமா சார். அந்த வருஷத்திலேயே கொஞ்ச நாள்ல ஹார்ட் அட்டாக் வந்து இருக்கிற ப்ராடக்ட் மாதிரி நீயும் அசையாம நின்னுகிட்டு இருக்க. இல்ல ரோனி, அவன் சொன்னதை கேட்டியா? மனோஜ், அதுவும் எனக்கு மனோஜ், செய்வினை விக்ரல. என்ன யோசி? மனோஜ் நில்லு. மனோஜ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தெரியல மேடம். கடை திறக்கும் போது வாசல்ல இருந்துச்சு. ரோனி, வேலையை பாருங்க போங்க. சரிங்க. ஓகே மேடம். அப்புறமே போச்சுன்னு சொன்னான்ல. Please subscribe this channel. பயப்படாத, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இல்ல ரோகிணி, கடைக்கு வெளியில கொண்டு ட்ரீம் எல்லாம் வச்சிருக்கேன். இதுக்கு ஏதாவது ஆனா நான் அவ்வளவுதான். நான் காலியா. ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்களா? எனக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் ப்ரோ. அட நீங்க வேற ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நானே பயத்துல ப்ரோ 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 எங்க போற? இல்ல ப்ரோ, நில்லு நில்லு நில்லு. ஆள விடியா, நான் போனியா? என்னாச்சு ப்ரோ? முட்டையா தான் இருக்கும். சாதாரண முட்டையில ஆஃப் ஆயில் போடலாம், ஆம்லெட் போடலாம். இதுல கண்ணு போட்டு வாழ்க்கை முட்டை பொடி மாஸ் மாதிரி கொத்து கொத்தா போயிடும். அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர் வேணா போய் பார்க்கலாம். ஜோசேரியா? ஆமா, அவங்க தான். நீ தூக்கி போட்டு வேற வேலையை பார்க்கலாம். நாம இப்படியே விட்டா நம்ம கடை ஒண்ணு இல்லாம போயிடும். ஜோசியரை பார்த்து பரிகாரம் பண்ணலாம். இல்ல சார், அன்னைக்கு வந்து ஓனரை பார்த்துட்டு போனேன். சாம்பிள்லாம் கூட காட்டினேன். சின்ன ஃபங்க்ஷன் ஆர்டர் வந்தா கொடுக்க சொன்னாருமா. Please subscribe this channel. வழக்கமா கொடுத்தாதான் என்ன மாதிரி ஆளுங்கள முன்னேற முடியும். அதான் ஓனர் சொல்லிட்டாரம்மா, நான் பாத்துக்கிறேன். நம்பர் கொடுத்திருக்கேன். எனக்கு ப்ரொமோஷன், சேலரி ஹைக் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. அன்னைக்கு கேர்ள் லூசா இருப்பேன் போல. மனோஜ், நாம இங்க தேவையில்லாம நின்னுகிட்டு இருக்கோம். இது தூக்கி போட்டு வேலையை பார்க்கலாம். இரு இரு இரு. எமர்ஜென்சி. எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூப்பிடுவாரு.
நம்ம ஃப்ரெண்டு தான் ஹோம் அப்ளைன்சஸ் கடை வச்சிருக்காரு. இன்னைக்கு Please subscribe this channel. கண்டிப்பா இது செய்வன செஞ்ச முட்டை தான். அப்ப நாங்க நடக்கும். கையில காசு நிக்காம போகும். இந்த செய்வனை வச்சவங்க அப்படி ஒரு எண்ணத்தோட தான் வச்சிருக்காங்க. அப்பலாம் எதுவும் நடந்துட கூடாதுங்க. என்னது? பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். ஏதா இருந்தாலும் நான் பண்றேன். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? எனக்கு பிடிச்ச ஒர்க் அவுட் ஆகல. நான் என்ன சொல்ல வரேன்னா, தம்பி நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. என்ன சொல்றீங்க? எங்க அம்மாவுக்கு ஆபத்தா? என் ஜூஸ் ஏதாவது குடிக்கலாமா? பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது. ஓ பல்லு சரி, வேற வழி இல்ல, பண்றேன். அப்ப இந்த செய்வன் எல்லாம் போயிடுமா? அது மனம். ஐயோ, என் அம்மாவுமா? அட நீ மட்டும் தாப்பா. நான் கதிர் கொடுத்தத நீயும் உங்க அம்மாவும் பூச்சட்டி எடுத்துட்டு பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வரணும். இருந்தாலும் வேப்பிலை மட்டும் கட்டிக்கிட்டு எப்படி? இந்த பரிகாரம் கடையில பத்திரமா வச்சுக்கோங்க. பரிகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத கடல்ல போடணும். அதுவரை இந்த பரிகாரம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும்ல. பரிகாரம் பண்ணா மட்டும்தான் இவரு இவங்க அம்மா நல்லா இருப்பாங்க. மெயின் போர்டு ஆஃப் பண்ணிருக்கு.